தலைமைச் செயலம் போகிறது நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கனவு தான். எப்போவுமே நான் எந்த பதவிக்கு வந்தாலும் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கேன் அப்படிங்கிற நினைப்பு எனக்கு இருந்ததே இல்லை. நம்ம ஒரு சாதாரண ஆள் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான். ஊராட்சி மன்ற தலைவர் தேர்தலில் நிற்கணும் அப்படிங்கிறப்போ டிஓ வந்து எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், என்ஓசி சர்டிஃபிகேட். நீ எல்லாம் எலெக்ஷனில் நிற்கிறியா, உனக்கு எதுக்கு சர்டிஃபிகேட்டு அப்படின்னு சொல்லி அந்த விஓ என்னை அனுப்பிட்டாரு. திருப்பி வாங்கி நான் தேர்தலில் நின்று ஜெயிச்சு வந்துட்டேன். குப்பை போட்டது வந்து இப்படி வந்து இதெல்லாம் வந்து சரியாக மட்டம் பண்ணணும். மாதிரியான தடுமாற்றம் இருந்தது. ஏன்னா பள்ளி கல்வி முடிக்கிறதே வந்து இப்பயுமே நிறைய பேருக்கு இங்கே சிரமமாக இருக்குங்கிறத பார்க்க முடியுது. எங்கள் அப்பாவை இழக்கிறோம் அப்படிங்கிற அந்த செய்தி கூட எனக்கு உள்வாங்கி முடியாத சூழ்நிலை எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாங்க. அவங்க எல்லாம் என்னை வந்து ரொம்ப பாதுகாத்தாங்க, பாசமாக இருப்பாங்க, வேலை செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு. நான் கஷ்டப்படாமல் இந்த அளவுக்கு வளரணும் காரணம் என்னுடைய தாய் தந்தை. இது வந்து நீங்க ஒரு நிர்வாக பதவியா நினைக்கிறீங்களா, பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் அப்படிங்கிறத, இல்ல வந்து ஒரு சமூக நீதி பொறுப்பா எடுத்துக்கிறீங்களா? அதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இது ஒரு சமூக நீதி பொறுப்பாக தான் நம்ம பார்க்கிறோம். சமூக நீதி அப்படின்னு நம்ம சொல்றோமே, அதை நம்ம சமநிலையோட வச்சிருக்கிறோமா? சமூக நீதி ஆட்சி, சமூக நீதி அரசு அப்படிங்கிற ஒரு பேரெல்லாம் இருக்கு. ஆனா இங்க எதிர்க்கட்சிகள் கொடுக்கிற விமர்சனம் என்ன அப்படின்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு வந்து ஏன் ஆளும் அரசாங்கம் வந்து ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு மூலமாக தான் எடுக்க முடியும். மாநில அரசால இதை நடத்த முடியும்னு அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு.